நண்பர்கள் அழைத்ததன் பேரில் மீனவர்கள் 80க்கும் மேற்பட்டோர் படகுகளுடன் வந்து நெல்லையில் வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்ட நிலையில் இதுகுறித்து மீனவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது கேட்கலாம். அவங்க விளையாட்டு வந்து இந்த மக்களை ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இங்க வந்து ஒரு 700 பேரை மீட்டு இருக்கோம். 3 போட்டுல உடையார்பேட்டு எல்லாமே இந்த ஊருக்கு பேரெல்லாம் தெரியல, எங்க தெரியாது. அதனால நாங்க 10 பேர் வந்திருக்கோம். 10 பேர் ஒரு 700 பேரை மீட்டு இருக்கோம். 3 போட்டுல 4 கர்ப்பிணி பெண்களையும் நாங்க மீட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப வலியா இருந்தது. எங்க போட்டுக்கு 2 நேரம் இன்ஜின்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு. நாங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஆழ்வலை கட்டாயமா காப்பாற்றணும் அந்த ஒரு ஏன்மையில வந்தோம். ஆழ்வலை நாங்க ஒரு 700 பேரை நாங்க மீட்டு இருக்கோம். எங்களை கூப்பிட்டது என் தங்கச்சி ஃப்ரெண்டு திலகா மேடம். அவங்க விளையாட்டாக நாங்க இங்க வந்தோம். வேற யாரும் எங்களை கூப்பிடல. இல்ல 6:30 மணி வரை நாங்க ஆள் எடுத்திருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேராவது எல்லா வெள்ளத்திலையும் சேர்த்து 5000 பேராவது எடுத்திருப்போம். ஆனா நாங்க ஒரு 3 வெள்ளம் சேர்ந்து ஒரு 2000 பேருக்கு மேல எடுத்திருந்தோம்னா பாதிப்பு வந்து நிறைய பேர். 2 ஹிந்திக்காரங்கெல்லாம் செத்த புணத்தை தான் நாங்க தூக்கி வண்டி வெள்ளத்துல போட்டு கொண்டு வந்தோம். அப்போ சேர்மேன் கூட இருந்தாப்புல, திருநெல்வேலி சேர்மேன் கூட இருந்தாப்புல, மற்றும் அரசு அதிகாரிகளும் எங்க கூட இருந்தாப்புல. மற்றபடி இந்த சுற்று வட்டார பகுதி எல்லா இடத்துக்குமே எங்க வள்ளங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடங்கள்லாம் போய் நல்லா அடிபட்டு இருந்துச்சு. எங்க பக்கத்துல இருந்து கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் எல்லா இடத்துல இந்த மக்கள் வந்திருந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து மொத்தம் ஒரு 80 படகு கிட்ட வந்து 80 படகு கிட்ட வந்து எல்லா மக்களையும் மீட்டெடுத்து எல்லா மக்களுக்கும் சாப்பாடுல இருந்து தண்ணி வசதியில இருந்து எல்லாத்தையும் அரசு அதிகாரிகள் தந்தோம், தன்னார்வ தொண்டர்கள் தந்தோம், எல்லாருக்குமே நாங்க கொடுத்தோம். இங்க மட்டும் இல்லை, சிறுவைகுண்டம் பக்கத்துல வர நாங்க போய் இப்போ 6:30 மணி தான் எங்களுடைய பணியை நாங்க முடிச்சுட்டு நிறைவடைஞ்சிட்டோம். நாங்க முடிச்ச பிறகு கூட எந்த அதிகாரியும் வந்து இதுவரை வந்து எங்களை வந்து பார்க்க வரவில்லை. வெள்ளமெல்லாம் அப்படியே இருக்கு. நாங்க ஒரு கிரெயின் ஒரு வண்டி ஏதாவது தந்துருந்தா நாங்க இதுக்கு முன்னே நாங்க ஊர்வலுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். நாங்க உதவி செய்ய தான் வந்தோம்னாலே யார்கிட்ட எந்த உதவியும் கேட்டு வரவில்லை. நாங்க உதவி செய்து கடைசியில எங்களுக்கு வந்து மக்களும் அதிகாரிகள் அந்த தேவைக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திக்கிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.